இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பைக்குக்கு ஒரு பேசிக் சர்வீஸ் பண்ணலாம். ஆயில் ஃபில்டர் ஆயிலு, அப்புறம் ஏர் ஃபில்ட்ரு, இண்டிகேட்டர் மாற்றணும். அப்புறம் பார்த்திங்கன்னா பேக் ஃபுட் ரெஸ்ட் வந்து உடஞ்சி போச்சு, அதுவும் சேஞ்ச் பண்ணோம். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு புல்லட் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தாம்பரத்தில் ஒரு இடத்துல சர்வீஸ் விட்டுருந்தேன். அவங்க பார்த்திங்கன்னா இந்த 2.5 லிட்டர் ஆயிலையும் ஃபுல்லாக ஊற்றிட்டாங்க போல். இது இண்டிகேஷன் லெவலுக்கு மேலே ஊற்றி வச்சுருக்காங்க. இதையே நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். இப்படி ஆக்சுவலி ஊற்றவே கூடாது. இப்படி ஊற்றுனா உங்களுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோவில் எப்படி பர்ஃபெக்டாக ஊற்றுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து செடிமெண்ட் ஃபில்டர்னு ஒன்று இருக்கும். அதனால் சைடில் இருக்க 2 ஸ்க்ரூவை மட்டும் கழட்டிட்டோம்னா அந்த செடிமெண்ட் ஃபில்டரையும் நம்ம க்ளீன் பண்ணி போட்டலாம். இல்லை எனக்கு செடிமெண்ட் ஃபில்டர் க்ளீன் பண்ண தேவையில்லை அப்படின்னா அந்த சென்டரில் இருக்க போல்ட்டை மட்டும் நம்ம கழட்டோம்னா ஆயில் ட்ரெயின் ஆகிடும். இந்த ஃபில்டர் பார்த்திங்கன்னா க்ளீனாக தான் இருக்குது. பெரிய லெவலில் வந்து டஸ்ட்டு இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. இது ஒருக்கா சும்மா அப்படியே நம்ம கழட்டினதுக்காக க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ரைட் சைடு ரியர் இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா உடஞ்சி போச்சு. அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். அதுக்கு எப்படி ஒயரிங் கொடுத்துருக்கான்னு பார்த்தா ரொம்ப எல்லாம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. எல்லாத்தையுமே கழட்டணும் போல். இந்த ராயல் என்ஃபீல்டு பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் மாற்றுறதுக்கு நான் எத்தனை இதை வந்து பிரிச்சிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் 4 ஸ்க்ரூ, இந்த இதில் 4 ஸ்க்ரூவு, சென்டர்ஸ் ஒரு ஸ்க்ரூவு, அப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் ரெண்டு பக்கம் வந்து மவுண்ட்டு, அதை கழட்டி விட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இப்படி கிளிப்பு மாதிரி இதை கொடுத்துருக்கான். இப்போ என்னென்னா இந்த ஒயரை தான் நம்ம வந்து மாற்ற போகிறோம். இந்த சைடு உடஞ்சிருந்த ஒயருக்கு இது இப்படி இருக்குது. இதுக்கு எவ்வளோ இதை பிரிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக கொடுத்து வச்சுருக்கான். ஒயரிங்லாம் போட்டு இப்போ கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. இது ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடுவோம் மாட்டுறதுக்கு முன்னாடி. பக்காவாக ஒர்க் ஆகுது, இந்த இஷ்யூவும் இல்லை. இப்போ இதை நம்ம எடுத்து அப்படியே ஃபிட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரில் வந்து ஒரு குளறுபடி ஆயிடுச்சு. என்னென்னா நான் வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா ஹிமாலயனோட இண்டிகேட்ரு. ஆனால் இது இந்த வண்டி வந்து ஸ்க்ராம் 411. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா லென்த்துக்கு வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது. அதனால் மாட்டிட்டு பார்த்தா சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், பழசையே வந்து கழட்டி போட்டேன். அதை கழட்டுறக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. பழசையே எப்படியோ கழட்டி போட்டேன், ஒயரிங்கும் கொடுத்துட்டேன். அந்த இதுக்கு பல்புக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே வேலை செஞ்சிட்ருக்கேன். இதை மாட்டி முடிச்சுட்டு ஆயிலை ஊற்றுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்க்ரூ மட்டும் மீதி ஆயிடுச்சு. இது எப்படின்னா எனக்கு தெரியல. ஆனால் இங்கே எல்லா ஸ்க்ரூவும் மாட்டியிருக்கேன். இங்கே ஒரு ஸ்க்ரூ, இந்த சைடு ஒரு ஸ்க்ரூ வரும், அப்புறம் நடுவில் 2 போல்ட்டு, சென்டரில் ஒரு போல்ட் வரும். எல்லாமே போட்டிருக்கேன். ஆனால் எங்கே இதை விட்டடிச்சேன்னாங்க தெரியலை. இதுலேயும் 2 மாட்டியிருக்கேன் பாருங்கள். எல்லா இடத்துலையும் மாட்டிட்டேன். எப்படி இதுவும் மாட்டிட்டேன், இந்த சைடு மாட்டிட்டேன், எல்லாமே மாட்டிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ மீதி ஆயிடுச்சு. இப்போ செடிமெண்ட் ஃபில்டரை க்ளீன் பண்ணி போட்டாச்சு. இப்போ இந்த பிளேட்டை வந்து தொடச்சிட்டு இதையும் வந்து அப்படியே மாட்டி விட்டுலாம். அடுத்து நம்ம ஆயில் ஃபில்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா 3 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 3 ஸ்க்ரூவையும் நம்ம கழட்டி வெளியில் எடுத்துட்டோம்னா ஆயில் ஃபில்டர் உள்ளதாக இருக்கும். எல்லோரும் ஆயில் ஃபில்டர் வந்து 5000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் என்னோடய சஜஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்போல்லாம் நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணுறோமோ அப்போல்லாம் ஆயில் ஃபில்ட்ரு மாற்றிக்கிறது கொஞ்சம் இன்ஜின் லைஃப்க்கு வந்து நல்லது. இது ரொம்ப இதாகிடுச்சு, எப்படி இருக்குது பாருங்கள், கட்டக்கரையேன்னு இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை புதுசு மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு வந்து டேரெக்டாக நீங்கள் அப்படியே போடக்கூடாது. இதில் வந்து புது ஆயில் வச்சுருக்கேன். அந்த புது ஆயிலை வந்து இதில் லைட்டாக ஊற்றி இதில் நம்ம ஃபஸ்ட்டு நனைய விடணும். புது ஆயிலை ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எட்ஜஸ்லாம் நனையுது பார்த்தீங்களா, தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, ஃபுல்லாக நனைஞ்சு இப்போ ஆயில் லீக் ஆகுது. நம்ம அப்படியே போய் போட்டுருவோம். அதை கரெக்டாக அப்படி வச்சுட்டு இந்த கேஸ்கெட் போட மறந்துடக்கூடாது. அது பார்த்தீங்கன்னா உள் சைடு வந்து இது வரும், இந்த மாதிரி ரஃப்பாக இருக்கும். இதை வந்து உள் சைடு போட்டு ஃப்ளாட்டாக இருக்கிறத வெளி சைடு போடணும். அப்புறம் எப்பயுமே சின்ன ஸ்க்ரூ வந்து 2 ஸ்க்ரூ வரும் மேலே. பெரிய ஸ்க்ரூ வந்து லென்த்து த்ரெட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ வரும். அதை மாற்றி போட்டிங்கன்னா சேராது. போட்டு டைட் பண்ணோம்னா த்ரெட்டு வந்து ஸ்பாயில் ஆகிடும். இப்போ எல்லா ஸ்க்ரூவையும் டைட் வச்சுட்டு
ஆயில் வந்து நம்ம ஊற்றலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் 2.5 லிட்டர் கேனு. 2.5 லிட்டர் கேனில் பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரும் நம்ம மாற்றுறனால ஒரு 1 லிட்டர் 800 ml அது மாதிரி பிடிக்கும். நம்ம பார்ப்போம், ஊற்றி பார்ப்போம் எவ்வளோ இது பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா இங்கே ஆயில் லெவல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு இருக்கும். அது கீழே இருக்கிறது மினிமம், மேலே இருக்கிறது மேக்ஸிமம். அந்த ரெண்டுத்துக்கும் சென்டரில் ஊற்றணும். அப்படி இல்லைனா மேக்ஸிமமோட ஒரு எட்ஜ் லெவலில் ஊற்றணும். இதுக்கு வந்து ஆயில் கிரேடு பார்த்திங்கன்னா 1550, அதுதான் கம்பெனி ரெக்கமெண்டட் ஆயில் கிரேடு. நான் வந்து மோட்டோவில் 3000+ சொல்லிட்டு ஒரு மாடல் பேசிக்கான ஒரு ஆயில் ஊற்றுறேன். ஏன் நான் சிந்தட்டிக் ஆயில் ஊற்றலன்னு பார்த்தீங்கன்னா, நான் எவ்ரி 2000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸே நான் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவேன். அதனால தான் இந்த ஆயில் ஊற்றுறேன். நீங்கள் ஆயில் சேஞ்ச் இன்டர்வல் வந்து நான் 5000 தான் ஒன்ஸ் தான் மாற்றுவேன் அப்படின்னா, நீங்கள் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் வந்து வாங்கி ஊற்றுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ராம் வந்து 16,400 கிலோமீட்டர் அரௌண்ட் ஓடி இருக்குது. இப்போ நம்ம வந்து ஐடியலில் ஓட விடலாம். இப்போ இந்தளவு இருக்குங்களா சம்பில். இப்போ நான் செல்ஃப் அடிக்கிறேன், எப்படி குறையுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த லெவலில் வர வரைக்கும் இப்போ டாப்அப் பண்ணிட்டேன். மறுபடியும் ஒருக்கா ஊற்றின ஆயில் இப்போ அரவுண்டு இன்னும் 1 லிட்டருக்கு பாக்கி இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.5 லிட்ரு இதில் பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் தான் பிடிக்குதே. இதோட டோட்டல் கெப்பாசிட்டியே 2.25 லிட்டர் தான். ஸோ ஆல்ரெடி எப்படியும் கொஞ்சம் உள்ள ஆயில் இருக்கும். அந்த ஆயிலெலாம் இருக்கிறத வச்சு தான் இது ரிமைனிங் தான் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அப்படி பார்த்தா இதில் வந்து சொல்லப்போனால் ஒரு 1.5 to 160, அதாவது 1600 ml தான் இதில் வந்து பிடிக்குது. 1600 ml எனக்கு இப்போ வந்து பிடிச்சிருக்கு சொல்லப்போனால். இதுதான் வந்து கரெக்டான அளவு. நீங்கள் ஆயில் சேஞ்சு கொடுத்தீங்கன்னா, ஆயில் வாங்கி கொடுத்தாலும் சரி, அவங்க ஊற்றினாலும் சரி, நீங்கள் இதை முதல்ல செக் பண்ணிக்கோங்க. இந்த லெவலில் கரெக்டாக இருக்கா, சென்டர் ஸ்டாண்டை போட்டு நிறுத்திங்கன்னா இந்த லெவலில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இது ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் வந்து அதிகமாக எக்ஸஸ் ஆயில் இருக்கிறப்ப பார்த்தா உங்களுக்கு இன்ஜின் வந்து நிறையா ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். ஹை ப்ரெஷராக இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு ஒயிட் ஸ்மோக் வரும், ப்ளூ ஸ்மோக் வரும், கோல்டு ஸ்டார்ட்டில் வந்து ப்ராப்ளம் ஆகும். இந்த மாதிரி நிறையா பிரச்சனை பண்ணும். ஸோ எப்பயுமே வந்து உங்களுக்கு கரெக்டான ஆயில் லெவல் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. அந்த மேக்ஸிமம் லெவலில் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கீழே வர வர நீங்கள் டாப்அப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஏர் ஃபில்டர் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு லெஃப்ட் சைட் பேனல் கழட்டிட்டு இந்த 3 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 3 ஸ்க்ரூ கழட்டி வெளியில் எடுத்தோம் அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் இருக்கும். நம்மளோட ஏர் ஃபில்டர் பார்த்திங்கன்னா க்ளீனாக தான் இருக்குது. அதில் வந்து பெருசாக டஸ்ட் இல்லை. அதனால் நான் அதை ரீப்ளேஸ் பண்ணாமல் அதையே நான் சும்மா வந்து ஏர் ஃபில்டர் நான் அதை போட்டுறேன். 5000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நம்ம ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணால் போதும். இது நான் சும்மா வீடியோவில் காமிக்கிறதுக்காக தான் அதை கழட்டினேன். இந்த ஃபுட் ரெஸ்ட்டை மட்டும் மாட்டிட்டா வேலை முடிஞ்சுது. இந்த ரிவீட்டை கழட்டிட்டு புது ஃபுட் ரெஸ்ட் எடுத்து நம்ம போட்டுடலாம். அவ்வளோதான் மக்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஆயில் மாற்றியாச்சு, ஆயில் ஃபில்டர் மாற்றியாச்சு, ஏர் ஃபில்டர் செக் பண்ணியாச்சு, இண்டிகேட்டரும் போட்டோம், ஃபுட் ரெஸ்ட்டும் போட்டோம். டன் ஃபார் த டே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.